நான் சொல்ல போகிறது ஒரு ஸ்டோரியில் நிஜமாக நடந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசக்கூட நமக்கு ஒரு பயம் வந்துடும். அந்தளவுக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அச்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த நிஜ சம்பவம் தெலுங்கானாவில் நடந்துச்சு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி தெலுங்கானா சித்திப்பேட்டை மாவட்டம் ராமக்காப்பேட்டை பகுதியில் காலையில் ஒரு 5-6 மணிக்கு மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. அப்போது ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாதி எரிஞ்ச நிலையில் ஒரு டெட் பாடியை பார்க்குறாங்க. டெட் பாடியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு அச்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு டெட் பாடி எரிஞ்சிருக்க டெட் பாடி எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு பயம் தொத்திக்கிச்சு. ஏன்னா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. உடனே போலீஸாருக்கு தகவல் சொல்கிறாங்க. அங்கே வந்த போலீஸார் இந்த டெட் பாடி யார் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக அவங்களுக்கு யாருன்னு தெரியலை. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தகவல் அந்த கிராமம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ தான் பூம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அட்டிகம் விஜயா, வயசு 44, அவங்க தான் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி வரும்போது அந்த டெட் பாடியை அவங்க ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அட்டிகம் விஜயா தான் அப்படி எரிஞ்ச நிலையில் இருக்க அந்த பெண்மணி அப்படின்ட்டு. இப்போது டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க ஏன் இறந்துருக்காங்க, என்ன சம்பவம் அப்படின்னு போலீஸாருக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகி என்ன பண்ணுறாங்க, சிசிடிவி கேமராவை நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாடி இருந்த திசைக்கு இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி 2 பக்கமும் போலீஸார் ஆய்வுக்கு போகிறாங்க. எல்லா பகுதியில் இருக்க சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது மிட் நைட்டில் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பைக்கில் ஒரு மிகப்பெரிய மூட்டை அதை கட்டி கொண்டு போகிறாங்க. ஏன் நடுராத்திரியில் இவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய மூட்டையை பைக்கில் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் உருவாகுது. திரும்ப சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் அதே பெண்ணும் அதே பையனும் கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜும் கிடைக்குது. ஸோ ரெண்டும் அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பவும் இவங்க யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணும் ஒரு பையனுன்ட்டு. அந்த பொண்ணு ஒரு நடுத்தர வயசு இருக்கும், ஒரு 35+ இருக்கும்னு கணிக்கிறாங்க. அந்த பையனுக்கு சின்ன பையன்தான். இந்த பையனுக்கு வெறும் 16 வயசு. அவன் செஞ்ச காரியத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு கொலை நடுங்கிடும். ஏன்னா ஒரு 16 வயசு பையன் இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு. அது என்ன சம்பவம், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, அந்த பொண்ணு இந்த பையனோட அம்மா. அந்த அம்மா பேர் தெல்லக்குல ராஜிதா, வயசு 38. அவங்களோட பையன்தான் இந்த சின்ன பையன், வயசு 16. ஸோ அவன் மைனர் அப்படிங்கிறதால நம்ம நேம் இங்கே சொல்ல முடியல. இப்போ இந்த ராஜிதா யாருன்னு விசாரிக்கும்போது இவங்க தையல் கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை, மளிகை கடைன்னு வச்சுருக்காங்க. இப்படி சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு அவங்க பாட்டு அவங்க பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். அவர் வயது அதிகமாக அப்படிங்கிறதால அவர் பெருசாக வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல. குடும்ப சூழ்நிலை ஒரு ஏழ்மையான குடும்பம். இதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏழ்மையிலேருந்து தப்பிக்க அவங்க புத்தி குறுக்கு வழியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி குறுக்கு வழியில் வேலை செய்யும்போது நமக்கு ஆதரவாக ஒரு பையன் வேணும் அப்படின்போது தன்னோட பையனை என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போக சொல்லி உடம்பை தேற்ற சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க கொலை பண்ணுற அந்த டெட் பாடிஸை தூக்குற அளவுக்கு அந்த பையனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அந்த பையனை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுறாங்க. தம்பிள்ஸை தூக்கின அதே கை நிறைய டெட் பாடிஸை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ஒரு சின்ன பையன் பிலோ 18, அவன் இவ்வளவு விஷயம் செய்கிறான். அவங்க அம்மா சப்போர்ட் அப்படின்னா எவ்வளோ அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கடைகள் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஏரியாவில் வரவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சகஜமாக பழகுவாங்க, பேசுவாங்க. அதை நம்பி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தங்களோட பர்சனல் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளை லூப் ஹோலாக வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படியான சம்பவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சு அவங்க மிஸ் ஆகிட்டால் குடும்ப பிரச்சனைகளில் ஓடிட்டாங்க, குடும்ப பிரச்சனையில் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி அதிலேருந்து இவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸாக தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அட்டிகம் விஜயா டெட் பாடி இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்திங்களா, அது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொலையெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே இவங்க பல கொலைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிலேருந்து எப்படியெல்லாம் தப்பிச்சாங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு நம்ம அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேசவே ஒரு அச்சம் உருவாகுது. விசாரணை ஆழமாக போக போக தான் அவங்க பண்ண பல சம்பவங்கள் வெளியில் வந்திருக்கு. அதாவது இதே வருஷம் மே மாதத்தில் அவங்க ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்களால் பலியானவங்க தான் குண்டாரேகா, வயசு 26. விசாரித்தப்போ இந்த குண்டாரேகா அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள்ட்ட வழக்கம் போல் பேசியிருக்காங்க. தன்னோட ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குண்டா ரேகாவை அடித்து கொலை பண்ணி அச்சம்பள்ளி ஃபாரஸ்ட் ஏரியாவில் எரித்து கொன்னுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ யாருக்கும் தெரியலை. அப்போ விசாரணை நடக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கூட்டத்திலேயே பேசி போலீஸ்லாம் பேசி இந்த விசாரணையோட திசையை திருப்பியிருக்காங்க. குண்டா ரேகா வந்து ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, மேபி அவனோட ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விசாரணை போக்கையே மாற்றியிருக்காங்க. அப்போ யாராலையும் கணிக்க முடியல. அன்னைக்கு இது மிஸ்ஸிங் கேஸாக தான் ரெஜிஸ்டர் ஆச்சே தவிர ஒரு கொலை கேஸாக ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா குண்டா ரேகா அப்படிங்கிற ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே அன்றைக்கி யாரும் கண்டுபிடிக்கலை. அவங்க யாரோடையோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் குண்டா ரேகாவும் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. சரி, குண்டா ரேகா தான் ஸ்டார்டிங்கான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதே பூம்பள்ளி கிராம தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஒய்ஃபு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் கல்லால் அடித்து தாக்கி அவங்களோட நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு தெஃப்ட் கேஸாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பூம்பள்ளி கிராம தலைவரோட மனைவி, அதுக்கப்புறம் குண்டா ரேகா பெண்மணி, அதுக்கப்புறம் தான் அட்டிகம் விஜயா. ஸோ இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூம்பள்ளி கிராம தலைவரோட மனைவிகிட்ட வந்து நகை பறிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போது இந்த அம்மாவையும் பையனையும் கண்டுபிடிக்க முடியல. அங்கே உருவான அந்த தைரியம்தான் குண்டா ரேகா அப்படிங்கிற பெண்ணை வந்து பலி வாங்கியிருக்கு, அட்டிகம் விஜயா அப்படிங்கிற பெண்ணை பலி வாங்கியிருக்கு. இந்த அட்டிகம் விஜயா இந்த இடத்துல எப்படி அவங்க சிக்கினாங்க அப்படின்னா, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மழை பெய்யும், அந்த பாடி கம்ப்ளீட்டாக எரியலை. ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக எரியாமல் பாதி எரிஞ்சும் பாதி எரியாத நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து அட்டிகம் விஜயா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இல்லை ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்கள், இந்த அட்டிகம் விஜயாவும் குடும்ப பிரச்சனையால் வீட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இவங்களே உருவாக்கி அதிலேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. ஸோ இயற்கை வந்து இவங்களை வந்து காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதையே லூப் கோலாக எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து இப்படி பக்கத்து வீட்டினர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோரி இதோட முடியலை. இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங் டேட்டா இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. இந்த ராஜிதா குடும்ப வறுமையால் தான் வந்து இப்படி செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு உதவியாக தன்னோட பையனை உருவாக்க இவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. சின்ன பையன்தான், அவனுக்கு விளையாடணும், பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும், வெளில போகணும்னு எல்லா ஆசையும் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே அந்த பையன் செய்ய விடாமல் வீட்டிலேயே ஒரு ஜிம்மை உருவாக்கி அந்த பையனை நல்லா ஒர்க் அவுட் பண்ண வச்சு உடம்பை தேத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கொலைகள் செய்யவும் அந்த பாடிகளை அப்புறப்படுத்தவும் இந்த பையன் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. நம்ம வந்து அம்மாவை வந்து தெய்வத்துக்கு இணையாக வச்சு இங்கே பேசிகிட்டு இருக்க இதே ஊரில் இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ரியாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இவங்க போலீஸை எப்படி ஏமாற்றினாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி இருந்தும் போலீஸ் வந்து இந்த சிசிடிவி கேமரா மூலியமாக இவங்களை பிடிச்சிட்டாங்கன்னு நான் விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிசிடிவி கேமராலாம் இருந்த போதும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸையே வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏமாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த குண்டா ரேகாவும் சரி, அட்டிகம் விஜயாவும் சரி, அவங்க ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களா தான் ஓடிட்டாங்க, அவங்களா தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்கோடு அந்த விசாரணையை இவங்க கையாண்டிருக்காங்க. அவங்கள விசாரித்த போலீஸாரே கொஞ்சம் மிரண்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏன் இப்படி மூளை வேலை செய்யுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த கொலை செய்கிறதுக்கு எப்படியெல்லாம் கொலை செய்யலாம், எப்படியெல்லாம் செஞ்சால் மாட்டிக்க மாட்டோம், இந்த பாடியை எப்படியெல்லாம் அப்புறப்படுத்தலாம் அப்படின்ட்டு பல நாள் வந்து நெட்டில் தேடி படிச்சிருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் என்ன செய்யுது, போலீஸே பிரமிக்கிற அளவுக்கு அந்த விசாரணையை வந்து தசை திருப்புறாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களால எஸ்கேப் ஆக முடியல. ஏன்னா போலீஸ்கிட்ட பல ப்ரூஃப் இருக்கவும் அவங்க கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சாதாரண மளிகை கடை வச்சுருக்க ஒரு பெண் வந்து இவ்வளவு செய்வாங்களா, செய்ய முடியுமா அப்படின்ட்டு உண்மையிலேயே இதை விசாரித்த போலீஸாரெலாம் கொஞ்சம் உறைஞ்சு போயிருக்காங்க. இப்போது அந்த பெண் வந்து சிறையில் இருக்காங்க. அந்த பையன் 16 வயசு அப்படிங்கிறதால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அந்த பையனை அடைச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, க்ரைம் எந்த வழியிலையும் வரலாம், குற்றவாளிகள் நம்ம கூடயே கூட இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நம்மளோட பர்சனல் விஷயத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இது சரியாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட சேஃப்டிக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா
பக்கத்து வீட்டுக்காரவங்க மளிகை கடை வச்சுருக்காங்கன்னு நம்பி தான் போய் பேசுகிறோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். அவங்க இப்படி ஒரு திட்டத்தோடு நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு மர்டர் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் டைம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதை யூகிக்க முடியாது. அதனால் சேஃபர் சைடுக்கு நம்மளோட பர்சனல் தகவல்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லாமல் இருக்குது நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு அடிப்படை பாடத்தை இந்த வழக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மீண்டும் முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.